நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 7 போலீசார் கூண்டோடு மாற்றம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து வேலூர் மாவட்டத்திற்கு தூக்கி அடித்த வடக்கு மண்டல ஐஜி ஆஸ்ரா கார். என்ன நடந்தது? கூண்டோடு வேறு மாவட்டத்திற்கு தூக்கி அடிக்கப்பட்ட பின்னணி என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த கிரைம் செய்தி தொகுப்பு. ஏழை எளிய மக்கள், தொழிலாளர்கள் குடும்பங்களை சீரழித்து வரும் லாட்டரி சீட்டுகளுக்கு தமிழ்நாடு அரசு கடந்த 2003ஆம் ஆண்டு தடை விதித்தது. ஒரு நம்பர் லாட்டரி சீட்டு எனப்படும் சுரண்டல் லாட்டரியால் நாசமாகி வரும் குடும்பங்களை காக்க தமிழ்நாடு அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் அண்டை மாநிலமான கேரளா, வட மாநிலங்களில் லாட்டரி சீட்டு தடை செய்யப்படவில்லை. சில ஆண்டுகள் அமைதி காத்த லாட்டரி உரிமையாளர்கள் தற்போது மீண்டும் தீவிரமாக லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆங்குள்ள லாட்டரி சீட்டுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் தொடர்ந்து லாட்டரி சீட்டு விற்பனை மற்றும் கள்ளத்தனமான மதுபாட்டில்கள், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் புகார்கள் குவிந்து கொண்டே இருந்தன. இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிதம்பரம் நகரத்தைச் சேர்ந்த சம்புபாய் என்கிற நசீர் என்பவரை லாட்டரி சீட் விற்பனை செய்ததற்காக ஐஜி ஆஸ்ரா கார் உத்தரவின் பேரில் பன்ருட்டி டிஎஸ்பி ராஜா மற்றும் தனிப்படை எஸ்ஐ ராஜா உள்ளிட்ட தனிப்படை டீம் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் சம்புபாய் என்கிற நசீர் லாட்டரி சீட் விற்பனை செய்வதற்காக காவல்துறையில் யாரெல்லாம் உதவி செய்கிறார்கள், யாருக்கெல்லாம் மாமூல் கொடுத்துள்ளார் என்ற விவரம் தனிப்படை போலீசாருக்கு ஆதாரத்துடன் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து வடக்கு மண்டல ஐஜி ஆஸ்ரா கார்க் உத்தரவின் பேரில் சிதம்பரம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ஆகஸ்டின் ஜோஸ்வா லாமேக், சிதம்பரம் டவுன் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் பாபு, எஸ்ஐ பரணிதரன், சிறப்பு எஸ்ஐ கணேசன், நடராஜன், காவலர் கோபாலகிருஷ்ணன், தனிப்பிரிவு காவலர் கார்த்தி உள்ளிட்ட 7 பேர் மாமூல் வாங்கிக் கொண்டு லாட்டரி சீட்டு விற்பனைக்கு துணையாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு வேலூர் மாவட்டத்திற்கு பணிமாறுதல் செய்யப்பட்டனர். மேலும் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட சிதம்பரம் நகரத்தைச் சேர்ந்த சம்புபாய் என்கிற நசீர், இசை சரவணன், கிருபாகரன், முருகன் ஆகிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஒரே நேரத்தில் சிதம்பரம் டிஎஸ்பி, சிதம்பரம் டவுன் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 7 பேர் பணிமாறுதல் செய்யப்பட்ட சம்பவம் கடலூர் மாவட்ட காவல்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் அதற்கான பின்னணி கூடுதல் தகவல்களும் வெளியாகி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது லாட்டரி சீட் விற்பனை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கச் சொல்லி ஐஜி ஆஸ்ரா கார்க், எஸ்பி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் உத்தரவிட்ட பிறகும் கூட தனிப்படை ரெய்டு வரும்போதெல்லாம் லாட்டரி விற்பனையாளர்களான சம்புபாய் என்கிற நசீர், சரவணன், கணேசன் உள்ளிட்டோருக்கு சிதம்பரம் டவுன் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் பாபு தலைமையிலான போலீசார் தகவல் கொடுத்து தப்பித்துக் கொண்டே இருந்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக தனிப்பிரிவு சிஐடி பரணிதரன் தான் இதற்கெல்லாம் மூளையாக செயல்பட்டதும் தெரிய வந்துள்ளது. அதாவது சிதம்பரம் நகரில் உதவி ஆய்வாளராக பரணிதரன் என்பவர் நீண்ட காலமாக பணிபுரிந்து வந்துள்ளார். இவர் தனிப்பிரிவு சிஐடி, சட்டம் ஒழுங்கு என சிதம்பரம் பகுதியிலேயே பணிபுரிந்து அங்குள்ள கட்ட பஞ்சாயத்தாரர்களிடம் தொடர்ந்து பணம் பெற்று வந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நீண்ட வருடங்களாக லாட்டரி விற்பனையில் கொடிகட்டி வந்த சம்புபாய் என்கிற நசீருடன் தொடர்பில் இருந்து வந்ததை 2011ஆம் ஆண்டு கடலூர் மாவட்ட எஸ்பியாக இருந்த சக்தி கணேஷ் கண்டுபிடித்து எச்சரித்து சார்ஜ் மெமோ கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து விருத்தாச்சலம், சேத்தியாத்தோப்பு என்று
பரணிதரன் தூக்கி அடிக்கப்பட்டார். ஆனால் அரசியல் பின்புலத்துடன் மீண்டும் சிதம்பரத்திற்கு வந்து அதே சம்புபாய், கணேசன், மாரியப்பன் ஆகிய 3 லாட்டரி மொத்த வியாபாரிகளிடமிருந்து தலா 1 லட்சம் வீதம் மாதம் ஒன்றிற்கு 3 லட்சம் மாமூலாக பெற்று வந்துள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆனால் அவ்வப்போது சிதம்பரம் நகருக்கு வருகை தரும் அதிகாரிகளை மகிழ்வித்து குளிர்வித்து அனுப்பி வைப்பதில் கைதேர்ந்தவர் என்பதால் எஸ்ஐ பரணிதரனை யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை என கூறப்படுகிறது. தற்போது வரை அங்கு சம்பாதித்தது கோடிக்கணக்கில் இருக்கும் என குற்றம் சாட்டப்படுகிறது. கஞ்சா மற்றும் டாஸ்மாகிலும் மாமூல் வசூலித்து வந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. இவர் மீதான விசாரணையை மேற்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் தீவிரப்படுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. லாட்டரி விற்பனையை தடுக்க வேண்டிய போலீசாரே துணையாக இருந்ததும் ஐஜி அஸ்ராகார் உத்தரவின் பேரில் தனிப்படை டீம் அதை கண்டுபிடித்து லாட்டரி விற்பனையாளர்களுக்கு துணையாக இருந்த போலீசாரை வேறு மாவட்டத்திற்கு தூக்கி அடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக சிதம்பரம் செய்தியாளர் செல்வ கணபதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.